சில டைம் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு யோசனை வரும். ஏன் நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தேன், இதோட கொஞ்சம் பெட்டர் ஃபேமிலியில் பிறந்திருந்தா நான் வந்துட்டு லைஃப்பில் சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லை அப்படின்னா சில டைம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நினச்சிருப்போம், ஏன் நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியில் பிறந்திருக்கேன், சில பேர் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம். இல்லைனா ஒரு கொஷின் வந்திருக்கும், இந்த பொண்ணை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலேஜ் இருந்திருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ விஷயங்களை நான் கான் த்ரூ ஆகிருக்க மாட்டேன் அப்படின்னு சில டைம் தோணிருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபேக்சுவல் பேஸ்டாக சைக்காலஜியில் ஆன்சர் கிடச்சிதான்னு கேட்டால் அதுலேயுமே ஒரு கொஷின் வருது. சைக்காலஜி தெரிஞ்ச எல்லாரும் தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கிடையாது. சைக்காலஜி எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ நல்ல பணம் அமைக்க முடியும். பட் சைக்காலஜி தெரியாமல் நிறையா பேர் நல்ல பணம் அமைச்சிருக்காங்க எப்படி? இந்த கொஷினும் நம்ம கூட கண்டினியூஸாக மைண்டில் ஆக்குப்பை ஆகி ஓட்டிகிட்டே இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு காரணம்ன்ட்டு தனிப்பட்ட முறையில் யோசிக்கும் போது கிடைக்காம இதோட தேடலோட முடிவில் எனக்கு வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வேதிக் அண்ட் ஏன்ஷியன் டெக்ஸ்டில் இருந்துச்சு. அதாவது கர்மா பற்றின சில விஷயங்களில் இதுக்கான ஆன்சர் இருக்கிறதா நான் உணர்ந்தேன். அது என்ன சொல்லுதுன்னா, பிராரப்த கர்மா, அதாவது ப்ரீவியஸ் ஜென்மாவில் ப்ரீவியஸ் லைஃப் டைமில் நம்ம பண்ணின கர்ம வினைகளோட பலனை தான் இந்த பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவை நீங்கள் வந்துட்டு ஸ்கிப்பே பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ லைஃப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாத் தானா, அப்புறம் ஏன் நான் படிக்கணும், அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படணும், அப்புறம் ஏன் நான் எஃபர்ட் பண்ணணும், நான் பாட்டு இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்றதும் தப்பு. ஏன்னா பிராரப்த கர்மா வந்துட்டு நம்மளோட இனிஷியல் டைமு, இல்லை நம்மளோட கேரக்டர் ட்ரையர்ஸ், இல்லை நம்ம லைஃப் போகக்கூடிய பாத்துக்கான வழியை, கஷ்டமான வழியை தான் தவிர நம்ம போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் அதை முடிவு பண்ணவில்லை. டெஸ்டினேஷனை வந்து ஃப்ரீ வில் அப்படின்றாங்க. அது வந்து கரியாமன கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, டெஸ்டினேஷன் அது எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதுனா நம்மளோட கர்மா பேஸ் பண்ணி. அது எந்த விதமான கர்மான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய கான்சிக்வன்ஸ், இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய நல்லது கெட்டது. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பாத் அமையும். இதை வந்துட்டு நம்ம எப்படி சரியாக அமைச்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம புத்தி மூலமாக, புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு கான்ஷியஸான மைண்ட்ஃபுல்லான தாட்ஸ், இது மூலமாக எடுக்கக்கூடிய டிசிஷன். இதை வந்து எப்படி ஷார்பன் பண்ணுறதுன்னா உப்பாயா அப்படின்றாங்க. இந்த உப்பையான்றது தான் இந்த சைக்காலஜிக்கல் நாலேஜ், உங்கள் அனுபவத்தில் வர நாலேஜ். எப்பயுமே ஒரு கெட்டதில் 2 பாத்து இருக்கும், நல்லதுக்கான பாத்து, கெட்டதுக்கான பாத்து. நீங்கள் அந்த கெட்டதாக மாறிடலாம், இல்லை அந்த கெட்டதில் இருக்க பேட்டர்ன்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படி ஆகாமல், நீங்கள் அப்படி நடந்துக்காமல், உங்களுக்கு நடந்த கெட்டதை மற்றவங்க மேலே திணிக்காமல் அந்த கெட்டதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. லைக் எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஒரு குழந்தை வந்து சின்ன வயசில் வந்துட்டு அபியூஸ் ட்ராமாவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 பாத்து எப்பயுமே இருக்கும். ஒரு பாத்து சூஸ் பண்ண குழந்தை எம்பாத்தாக மாறுது, இல்லை ஒரு நார்மல் குழந்தையாக இருக்குது. இன்னொரு பாத்து சூஸ் பண்ண வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக மாறுது. இதுதான் உப்பாயா. பட் ஆனால் அந்த மாதிரி இடத்துல அந்த குழந்தைய பிறக்க வச்சது வந்து பார்த்திங்கன்னா பிராரப்த கர்மா. பட் ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அர்த்தம் வந்துட்டு கரியாமன கர்மா. அது எடுத்தது வந்து நம்ம புத்தி. அந்த புத்தியை ஷேர் பண்ண வேண்டிய கடமை நம்ம உப்பாயா. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப கிரேட் இன்சைட்டாக இருந்துச்சு. இதை நான் ஷேர் பண்ண நினச்சேன். பாய். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்காம, இல்லை எல்லாமே கர்மான்னு நினச்சிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் ஒரு ப்ராப்பர் பாத்தில் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சைட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். பாய்.